தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. திருப்பாடல் அதிகாரம் 103 இறைவசனம் 11. வணக்கம். இதய ஒளி வழங்கும் காஞ்சி தூய இதய அன்னை ஆலயம் அறிவும் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது பங்கு ஆலயத்தின் முன்னாள் அருட்தந்தையர்கள் பற்றியும் அவர்கள் செய்த பணிகள் பற்றியும் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்ல நமது முன்னாள் மூத்த உறுப்பினரான திருமதி பாத்திமா அவர்களை நாம் இப்பொழுது அணுகுவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அம்மா, நீங்கள் இங்கே காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்துக்கு எப்போ வந்தீங்க? நீங்கள் வரும்பொழுது எந்த சாமியார் இங்கே இருந்தார்? நாங்கள் வரும்போது இமானுவேல் ஃபாதர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் டைமண்ட் ஃபாதர்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் பிலிப் ஃபாதர் வந்தார். அவங்களுடைய பணிகள்லாம் என்னென்னமா இருந்துச்சு? அவங்க பணியெல்லாம் சிறப்பாக தான் நடத்தினாங்க. அவங்க வந்த பிறகு தான் எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் வர வச்சாங்க. எல்லாரையும் நிறைய பேர் உதவி பண்ணாங்க. நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க. நிறைய குடும்பத்தையும் கிறிஸ்துவத்துக்கு வர வச்சாங்க. எல்லாரையும் வர வச்சு நல்லா பார்த்துக்கினாங்க, சிறப்பாக பார்த்துக்கினாங்க. ஏழை மக்களையும் நல்லா ஆதரிச்சிட்டாங்க. அவங்களால தான் நிறைய குடும்பமும் வாழ்ந்துச்சு. எங்கள் இதில் இருந்தவங்க சுலரில் இருந்தவங்க கூட அகதிகளாக வந்தாங்க பாரு, அவங்கள கூட கூப்பிட்டு வந்து வீடு கட்டி கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சார் ஃபாதர் தான். அதுக்கப்புறம் இடம் வாங்கினார். ஆசமங்கன்னு இருக்குது இப்போ ஒரு இடம், அந்த இடத்த அவர் வாங்கினார். அந்த இடத்த வாங்கி அங்கேயே இருந்தோம் நாங்கள் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பிளேஸ் தோட்டம்னு வாங்கினார். வேலூர் விசாரணையில் இருந்தது மயிலாப்பூர் விசாரணைக்கு வாங்கினார். அங்கே இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிக்கின்னு அங்கே வாங்கன்னு சொன்னார். அங்கேயும் நாங்களும் போயிட்டோம், அவரை கூட போயிட்டோம். அப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து மறுபடியும் பிளேஸ் தோட்டத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க? போயிட்டோம். அங்கே போய் அங்கே ஃபாதராக கூட நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க, தொடர்ந்து கூட அவர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப காடு மேடாக இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்தையும் வெட்டி கொத்தி எல்லாத்தையும் ஆளுங்களை வச்சு நிறைய கைதி கடை உருவாக்கணும். நிறைய முள் பதார்த்தம் இருந்துச்சு. அங்கே கைதியே ஒழுங்காக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெட்டிக்கின்னு ஆளை வச்சு சீர் பண்ணி எல்லாத்தையும் கைதியாக ஒவ்வொரு கைதியாக பண்ணி அதுக்கப்புறம் விவசாயம் டிராக்டர் வாங்கி ஏர் மாட்டில் தான் ஓட்டின்னு இருந்தாங்க. கூலி ஆளை வச்சு பக்கத்து ஊரில் இருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஏர் மாட்டில் தான் ஓட்டின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் டிராக்டர் வாங்கி அதுக்கப்புறம் ஆள் வச்சு ஓட்டின்னு இருந்தார். ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நடுவு நட்டு விவசாயம் பார்த்து அதில் நெல் அறுத்து அதை ஜனத்துங்களுக்கு கொடுத்து காப்பாற்றின்னு வந்தார் நிறைய குடும்பத்தான. நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அங்கே தான் போயிடுச்சு. எங்களுக்கு குழந்தைங்களும் பிறந்துச்சு. ஆனால் இங்கே 2 குழந்தைங்க பிறந்துச்சு. பெரிய பையன் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த அம்மா இப்போ சுஸ்தாக இருக்காங்க. அந்த அம்மா இப்போ இங்கே இல்லை, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து தான் ஜீவா ஃபாதரும் எந்த ஃபாதர் பீரியடில் வந்து அவங்க சிஸ்டர் ஆனாங்க? அவங்க சிஸ்டர் ஆகிறதுக்கான எப்படி வந்து எந்த ஃபாதர் வந்து அவங்க சிஸ்டர் ஆகிறதுக்கு அனுப்பி வச்சாங்க? ஜீவா ஃபாதரும் சைமன் ஃபாதரும் தான் அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க தான் கான்வெட்டுக்கே கூட்டின்னு போய் விட்டுட்டு வந்தாங்க மீனம்பாக்கத்துக்கு. அதுதான் இது சென்ட்ரல் தான், மீனம்பாக்கம் தான் ஹெட் ஆஃபீஸர் தான். கூட்டின்னு போய் விட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா படித்தாங்க செங்கல்பட்டுங்க மதுரை. அங்கே தான் பணி செஞ்சாங்க. அங்கே தான் இருந்தாங்க. அங்கே தான் ஃபஸ்ட் ஹவுஸ் வாங்கினாங்க. இப்போ வந்து பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ பிரான்ஸ். அவங்க சிஸ்டர் ஆகி எவ்வளோ ஆண்டுகள் ஆகுதுமா? அது 25 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் வந்தாங்க, 25 வருஷம் கொண்டாட போகிறாங்க. ஆமாம். சரி, இப்போ இவங்க உங்கள் பிள்ளைய பிறந்து இவங்க வந்து சிஸ்டராக போயிருக்காங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு தேவழைத்தல் பெருகிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில் கூட பேச்சு வச்சு போகிறதுக்கு தான் இருக்கிறா, சிஸ்டருக்கு தான் போகிறதுக்கு இருக்கிறா. அதான் அப்புறம் எல்லாருமே கடவுளுடைய திருப்பியால் எங்கள் வீட்டில் பசங்க ஜபமாலே சொல்லுவாங்க. பூசைக்கு தவறாத போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறாத எங்கள் குடும்பம் போவோம். என் பிள்ளையும்
கோயிலுக்குன்னா நிற்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கூட எல்லோரும் கோயிலுக்கு போவோம். வீட்லேயும் ஜாமான் சொல்லுவோம். பார்த்தா தெரியுதுமா, நீங்கள் வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு தினமும் ஜெபமாலை நாங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப இந்த கஷ்டத்தில் மாதிரி ஜெபமாலை சொல்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு தேவாலயத்தில் நல்லா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம பங்குலையும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மேதாவுக்கு அலங்காரம் செஞ்சு தினமும் ஜெபமாலை சொன்னோம் அப்படின்னாக்கா அந்த வீடு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக இருக்கும். இருந்தோம் ஐயா. நாங்கள் ரொம்ப கஷ்டம், வீடு இல்லாதான் இருந்தோம். அந்த பக்கம் ஒரு வீடு இல்லை, ஓட்டையாக போயிடுச்சு. மழை பெஞ்சாலும் ஒதுங்க குழந்தைங்க படுப்புல எல்லாத்தான் இருந்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் அப்புறமா எங்கள் பையன் வேலை செய்து வீடு கட்டினான். அதுக்குள்ள வேலை இந்த கொரோனா வந்து நின்று போச்சு. அப்போது பணம் இல்லாத செவ்வறு மட்டும் ஏறி போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயோ கடன் வாங்கி எங்கள் பெருமாவை வீடு மூடிட்டு பிறகு அப்படியே தான் தரந்தடியாக இருந்தது. புதுசாக கொள்ளாதான் இருந்தோம். ரொம்ப கஷ்டத்தில் தான். அதுக்கப்புறம் எங்கேயும் வாங்கி இந்த பையனுக்கு நினச்சி வாங்கி நடத்திக்கின்னு அது கஷ்டப்பட்டு தான் பூசி கீசி உருவாக்குனாங்க. இப்போ கூட போட்டு தர போடாது தான் கட்டினாங்க எல்லாமே. இப்போ தான் ஜன்னல் எல்லாம் கூட போட்டு விட்டாங்க பூரா. இது இருந்தது கடங்களை வாங்கி போட்டுவிட்டேன். இப்போ வேலைக்கு போகிறான். கடவுள் பிடித்தலே இந்த ஒரு வருஷமாக போகிறான். போன ஜனவரிலேருந்து போகிறான். ஒரு வருஷமாக இந்த வருஷம் ஈடு மட்டும் கிடச்சிச்சு அவனுக்கு. அந்த கம்பெனி ஆளாகவே எடுத்துக்கினாங்க. கடவுளுக்கு நினச்சோம். மாதா வந்து எங்கள் வீட்டில் உட்காந்த பிறகு எங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கஷ்டம் எங்களை பள்ளத்தில் இருந்தது மாதா எங்களை தூக்கி விட்டுட்டாங்க. நல்ல வழி நடத்துகிறாங்க. நாங்கள் இப்போது சாப்பாட்டுக்கெல்லாம் குறைவு கிடையாது, எதுக்கும் குறைவு இல்லாத நல்லா இருக்கும். ஆனால் எங்களுக்கு பணம் பாக்கியெல்லாம் கூட தேவை கிடையாது. எங்களுக்கு வாழ்கிற அளவுக்கு சக்தி கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். சக்தி கொடுத்துக்கிறாங்க அந்த அம்மா. எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு வேண்டிய வரத்தை அருளி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறாங்க. என் பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் முன்னும் பின்னமாக காத்து ரசிக்கிறாங்க. அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கணும். நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம்ப்பா. நல்லபடி இருக்கிறோம். ஒரு குறவும் இல்லை. ஆனால் நல்லா இருக்கிறோம். எல்லாரையும் எங்கள் வீட்டுக்காரு தம்பிங்கெல்லாம் எல்லாரையும் தூக்கி தான் விட்டார். இருந்தாலும் இப்போ யாரும் நம்மளை கேட்குறதுக்கு கிடையாது. எப்படி இருக்கிறீங்க ஏதாவது கிடையாது கேட்க மாட்டான். இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். என்ன சொல்கிறாரு கடவுள்? விரோதக்காராக இருந்தால் கூட அவங்களுக்காகோசரம் ஜெபிக்கோ, அவங்களுக்காகோசரம் வேண்டுகோ, அவங்க மனம் திருந்தணும், மனம் திரும்பி வரணும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து அருட்தந்தையர் கூட இருந்ததுனால, அருட்தந்தையை உங்களை வழி நடத்துறதுனால உங்களுடைய எண்ணங்களும் அதே மாதிரி எல்லாரையும் மன்னிச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. எனக்கு இப்போ இல்லை, நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி தலைமுறையிலேருந்து நாங்கள் கிறிஸ்துவம். அப்போத்துலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாரு. அடுத்தவங்கக்கிட்ட எதுக்குமே போகக்கூடாது, வம்பு தும்புக்கு போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, சமாதானமாக இருந்துக்கணும். பக்கத்தில் பசங்க சண்டை போட்டால் கூட நீ கம்மனு வந்துடணுன்னு தான் சொல்லுவார் எங்கள் அப்பா. பசங்கிட்ட ஏன்னா விளையாடினா கூட எங்கள் அப்பா மாதா கிட்ட உப்பு கொட்டி முட்டி போட வைப்பார், அடிச்சுட்டு தான் பிள்ளைங்களை வளர்த்தாரு. அப்போத்துலேருந்து நல்ல வளர்ப்பு தான், நல்ல குடும்பம், நல்ல கிறிஸ்துவம். எங்கள் தாத்தா பாட்டி இருந்தது நாங்கள் நல்ல ஒரு பங்கில் இருந்தோம். கிளமற்ற பங்கு, காளி மாதா பங்கு, நல்ல ஊர் எங்கள் ஊர். இப்போ கூட திருவிழா நடந்துச்சு. 11 நாள் நவநாள் ஜபம். 11ஆம் நாள் தான் கொடியாக இருப்பாங்களே. 7 தேர் வந்து இப்போ 5 தேர் ஆகி இப்போ 3 தேர் தான் போகுது அந்த ஊரில். ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஜனம், அவ்வளோ கடைகள்லாம் வரும். எல்லோரும் போவோம். நாங்களும் போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் போயிட்டு வந்தோம். நல்லா தான் இருக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. எங்களை சார்ந்தவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறாங்க. அவங்க நம்ம மேலே போராமல் வச்சிருப்பட்டாங்களோ அவங்க வந்து நம்ம மேலே எதுவுமே படாத அளவுக்கு ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. என்ன சொல்கிற, எந்த ஒரு தீங்கும் நம்மக்கிட்ட வராத அளவுக்கு நம்மளை காத்து வழி நடத்துகிறாரு. மாதாவுடைய கிருபை இருக்குது எங்களுக்கு. ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறாரு. அப்பா நன்றிம்மா. நன்றி. இதுவரை நம்மளிடம் நமது முன்னாள் அருட்தந்தையர்கள் பற்றியும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அன்னையானவள் செய்த புதுமைகள் பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டதற்காக நமது இதய ஒளி சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.